வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்கம்மா, வாங்கம்மா. என்ன வணக்கம்பா. என்ன பாத்திரம் சின்னதாகுதேன்னு பார்க்குறீங்களா? அது நம்ம வரி கட்டுறோம் இல்லையா? அதனால பெரிய பாத்திரம் அப்படியே சுருங்கி போச்சு. இங்க நெறைய பேர் வரி கட்டாமலே சுத்திட்டு இருக்கிறாங்க. அவைங்கெல்லாம் பல பேர் நான்லாம் ஊழல் கட்சி அப்படி இப்படின்னு ஊரெல்லாம் பேசிட்டு, தானே வரி கட்டாம இருக்கிறது எங்க போய் மூஞ்ச வச்சு பாரோ தெர்ல. இது ஒரு பக்கம். மத்த எல்லாரையும் ஊழல், நான் ஊழலே செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்க விஜய்க்கு, இது எப்படி இருக்கும்? அது என்ன மேட்ருன்னா, இது இது வச்சுட்டு வந்துடுறேன். என்னதான் கொஞ்சம் வெயிட் தான்ப்பா. இது என்ன மேட்ருன்னா, தூய சக்தியா இல்ல வரி ஏய்ப்பு சக்தியா அப்படின்னு மற்றவங்க எல்லாரும் கேள்வி கேட்குற மாதிரி விஜய் ஒரு சங்கட்டத்தில் மாட்டிக்கினாரு. விஜயோட ரெட்டை வேடம் கண்ணு எதிர பளிச்சுன்னு போட்டு காட்டிட்டாங்க. மற்ற எல்லா கட்சியும் ஊழல் கட்சி, ஊழலற்ற ஆட்சி, நான் தான் தூய சக்தி அப்படின்னு பேசின விஜய்க்கு உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்த ஒரு தீர்ப்பால சங்கட குஸ்காக்கு ஆளாகி உக்காந்துக்கிறாருங்க இந்த மனுஷன். ஆனால் ஒருத்தன் வளர்ந்து வரான்னு சொல்லிட்டு இப்படிலாம் நீங்கள் போட்டு ஒடுக்குறீங்க இல்லையா, இது மிகவும் கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி ஆதரவாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுகிறாங்க. அந்த போராட்டத்தெல்லாம் சாலை மறியல் பண்ணி தான் என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே போய் வர யாருக்கும் வழி இல்லாமல் தடுத்து நிறுத்திருக்காங்க. ஏன்னா விஜயை நெருக்கடி குத்துனே இருக்கிறாங்க. இது என்ன கதைன்னு ஒன்று பார்த்துங்க. மற்ற எல்லா கட்சியும் நான் தான் தூய சக்தி, ஆட்சியே வந்து எங்கள் கையில் கொடுங்க, இதிலேருந்து வரவன் எதையுமே வந்து மறைக்க மாட்டான், எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருப்பான், ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் 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 விஜய்னு சொல்லிட்டு இருக்க இவரு வரி கட்டாம அதை கணக்குலையும் காட்டாம கணக்கு தெரியாத அளவுக்கு வச்சிருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு கொட்டம் எல்லாம் உடஞ்சி போச்சு. சரி நீ இதை மறைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அபராதம் போட்டா, அந்த அபராதத்தையும் கட்டாம அதுக்கு ஒரு மனுவை போட்டு அந்த மனு மேல இன்னொரு மனு போடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து நின்றுகிட்டு இருக்காரு. இது என்ன கதைன்னா, 2015 வருஷம் விஜய் அவர்கள் புலி படத்தில் நடித்திருந்தார். அது அந்த ஆடியோ லன்ச்லாம் கூட பயங்கரமாக நடந்துச்சு. டிஆர்லாம் வந்து சும்மா இது அடங்காத புலி, இது அசராத புலி, இது ஆட்டங்காட்டுற புலி, இது அசுர புலி, இது புலிக்கெல்லாம் புலி, இது கோடு போட்ட புலி, இது கொட்டை இல்லாத புலின்ற மாதிரி இன்னைக்கு அவருடைய நிலைமையே மாறி போச்சு. அந்த படத்துக்கு இவர் வாங்கின சம்பளத்தை அந்த இவர் இந்த கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்களுக்குலாம் வருமான வரி துறை வந்து சோதனை பண்ணுறது ரொம்ப இயல்பு. டேக்ஸ் கட்டல அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வந்து சோதனை பண்ணுவாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, 15 கோடி 15 கோடிலாம் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா என்னுடைய 4 தலைமுறை செட்டில் அந்த மாதிரி இருக்கிற லைஃப்லாம் பல பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி 15 கோடி சம்பளத்தை கண்ணுக்கே தெரியாமல் ஒழிச்சு வச்சிருந்துக்கிறாரு. இப்படி ஒழிச்சு வச்சிருந்தது என்ன பண்ணிக்குது இந்த வரி ஏய்ப்புத்துறை, வருமான வரித்துறை அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி இதுக்கு வாங்கினே எங்க கணக்கு காட்டல அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இவர் கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை, அது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்ற மாதிரி தலைவனுக்கு சங்கடமாக போச்சு. இந்த மாதிரி அவரும் மாட்டிக்கினார். சரி இதுக்கு இப்படி நீ மறைச்சதுக்காக உனக்கு 1.5 கோடி ரூபாய், அதாவது 1,50,00,000 ரூபாய் அபராதம் வச்சுக்கிறாங்க. ஃபீஸ் கட்ட சொல்லிக்கிறாங்க. ஃபீஸ் இல்லை, ஃபைன் கட்ட சொல்லிக்கிறாங்க. இந்த ஃபைன் கட்டுறதுனால இவருக்கு என்ன வந்து சேர்ந்துரும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபைன் கட்டுறதுனால என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைன் கட்டினா தப்பு பண்ணதுக்கு பரிகாரமா, ஏன்னா அந்த வருமான வரி கட்டியிருக்கணும், அந்த வரி கட்ட சொல்லி கேட்கல, நீ அதை மறைச்சதுக்கு ஃபைன் கட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஃபைனை இவர் கட்டாமல் தப்பிக்கிறதுக்கு சில பல காரணங்கள்லாம் வேற இவர் சொல்லிக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நான் கட்டுறதா தான் இருந்தேன், அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற சின்ன குழப்பங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேருக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னா, தலைவர் மேடைக்கு ஏறி இவன் வந்து ஊழல் செய்ய மாட்டான், அடிபட்டு மக்களுக்காக நொந்து நூலாய் வர ஒருத்தன் ஊழல் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னார். அது யாருன்னு சொன்னாரா? அவர் சொல்லலை. ஏன்னா யாரும் செய்ய மாட்டான், இவர் கிடையாது. ஏன்னா இவர் அதில் தானே மாட்டினுக்கிறாரு. இப்போ இவருடைய அந்த எல்லா இதுவும்
இந்த பக்கம் ஒரு மூஞ்சி, இப்படி திரும்பினா இங்கே ஒரு மூஞ்சி. அப்பா ரூபாகாயினில் இருக்க சிங்கத்துக்கு கூட 3 சிங்கம் தான் இருக்குது, பின்னாடி ஒன்று மறைஞ்சிருக்குன்னு வாங்கல்ல. சூர்யா கூட வசனம் பேசியிருப்பார். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தலைவன் அவர் இன்னொரு முகம் கண்ணுக்கு எதிராக நல்லா தெரிஞ்சு போச்சு. இவர் எதை பாதுகாக்க இப்போ வராருன்றதா? ஏன்னா இவர் மட்டும் இப்போ உடனே பல பேர் கிளம்பி வந்துடுவாங்க, எல்லாரும் ஒழுங்காக தான் கணக்கு காட்டுறாங்களா அப்படின்னு. அவங்களே இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அதை மாத்துறேன்னு வரீங்க. அப்படிப்பட்ட நீங்களும் அதே வேலையை தான் பார்ப்பீங்க. அப்படின்னா அதே அவங்க சொத்து ஒழுங்காக காட்டல, இவ்வளோ ஏமாத்துறாங்க, இவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்க, இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேடைக்கு தூய சக்தி என கூப்பாடு போடக்கூடிய நீங்கள் இன்னைக்கு என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எப்பா ஒன்று ரொம்ப முக்கியம், அடுத்தவனை கை காட்டும் போது சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருவாங்க, மற்ற 4 வரல நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதை முதல்ல பார்த்துட்டு வந்திருந்தாரு விஜய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் இந்த அவமானம்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். எங்கே கேட்குறாரு? 1000 பேர் சொல்கிறாங்க, கேட்க மாட்டுறாரு. கூட இருக்கிற இந்த எங்கள் அண்ணன் புஷ்யானந்தி, ஆதவஜ்னா, சிடி நிர்மல்குமார், இவங்க பேச்செல்லாம் கேளுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அருண்ராஜ் ஒருத்தர், இவங்க பேச்செல்லாம் கேளுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், ஆனால் கேட்க மாட்டுறாங்க. மெயினாக நான் சொல்லணும்னா இந்த ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கிற, அப்படி அவர் பேச்சை தான் கேட்டுக்கிறார். சும்மா இருந்தவனு சும்மா மேடைக்கு மேடை தூக்கி இந்த ஆங்கருக்கு யாருன்னா கூப்பிட்டீங்கன்னா செலவாகுன்னு சொல்லிட்டு அந்த காசையும் அந்த ஆள் வச்சுக்கிறாங்க. இவரை சுற்றி எல்லாம் ஏமாத்தினுங்கிறாங்க. அந்த மாதிரியான வேலைகளை இங்கே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் வந்து இவங்களை ஒடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துன்னு, அதனால தான் இவர் அபராதம் கட்டாமல் போயிட்டார். ராஜ்மோகனுக்கு சம்பளம் கொடுக்குதான் அந்த 1.5 கோடி இவருக்கு கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்தவருக்கு கம்பேரிட்டிவ்லி பாருங்களேன், அது ஒரு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. 200 ரூபாலேருந்து 1,000 ரூபா எடுத்து கொடுக்குற மாதிரி தான். அதை எடுத்து கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு இவருக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது. இல்லை, அந்த அபராதம் கட்டுறதே வந்து நீ தப்பு பண்ணிக்கிறன் தான். அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்க? இப்போ உன் வருமானத்தை மறைச்சிருக்க. இப்போ ஆட்சியில் இல்லாத போதே நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே, ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் எதெல்லாம் மறைச்சி வச்சுருப்பீங்க? பெரிய டவுட் வருதா இல்லையா? எப்பா நீ வந்து இன்னொரு பக்கம் இந்த பிஜேபி இவங்கெல்லாம் எதிர்த்தே பேச மாட்டுற, இவனுங்க எல்லாம் என்கிட்ட இருந்து கொள்ளாச்சின்னு போனானுங்க, நீ ஒன்றும் கொள்ளாச்சின்னு போனால் பெருசாக தப்பு நடந்துடாதுன்னு சொல்லி உங்ககிட்டே ஆட்சி கூத்துட்டோன்னு வச்சுக்கேன், நீ என்ன பண்ணுவ? ஒருத்தன் மத்தியிலிருந்து ஆள்றான்ல, அவனை எதிர்த்து பேச திராணி இல்லாமல் இருக்கிற நீ, அதை எதிர்த்து பேச தைரியம் இல்லாத இருக்கிற நீ, ஐயோ அப்படின்னு யாருன்னா பேசிட போகிறாங்க. அவங்க அப்படி இருக்கிறீங்க. உங்களுக்கு அவங்க கையில் நீங்கள் தமிழ்நாட்டை ஒப்படைச்சிட மாட்டீங்க, நீங்கள் போய் எந்த ஒரு மாநில உரிமைகளை விட்டு குத்துருவீங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் வெளியே பேசினுக்கிறாங்க. நாங்கள் கிடையாது, சத்தியமாக நாங்கள் கிடையாது. அந்த பக்கம் சமோசா விற்றுன்னு வந்தில்ல, கொஞ்சம் டயர்டாகுதுன்னு உட்கார நேரத்தில் அவனுக்கு பேசின்னு இருந்தானுங்க, அதை கேட்டுன்னு வந்துட்டேன் நான். அதனால தான் இதை சொல்லுங்கிறேன். இல்லை, நான் தெரியாமல் தான் ஒன்று கேட்குறேன். இந்த டிவிகேக்குள்ளே இருக்கிற மற்ற எல்லா ஆச்சரியக்குறிகள், மேலும் அறிவார்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். மற்றவங்க எல்லா கட்சியும், திமுக, அதிமுக, தேமுதிக, இப்படி எல்லா கட்சியும், தேமுதிக சொல்கிறாரா இல்லையா சொல்ல மாட்டார், பிஜேபி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் கட்சி. நீங்கள் தேமுதிக ஆள்லன்னு வச்சிங்களேன், மாறி எல்லாம் வந்து இந்த நிலத்தை ஆண்டுட்டீங்க. இங்கே மத்தியில் மக்களுக்காக 33 வருஷம் என்னை இந்த மக்கள் பார்த்துக்கிட்டாங்க, அடுத்த 30-40 வருஷத்தை நான் மக்களுக்காகவே கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர இவர் இப்படி ஒரு செயல் பண்ணுறது, தன்னை தூய சக்தி அப்படின்னு வெளியே பிம்பமாக காட்டிக்கிறது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது? அதெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்க வருதா? இல்லை அதை பற்றி இவர் விஜய் ஏதாச்சும் பேசுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை மீறி தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்கிட்ட இவருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குதா? இப்படி சொல்கிறது ரொம்ப இதில் வேறு நாங்கள் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம், மேடை அலங்கார பேச்சுகள்லாம் இல்லாமல் மக்களுக்கான பேச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு. அந்த எல்லா பேச்சும் இங்கே உண்மையாகவே இருக்குதா அப்படின்னு சொல்லி அவனுங்கெல்லாம் கேட்டுன்னு இருந்தானுங்க. போகிற வழியில் பார்க்குற வழியில் நான் பாட்டுன்னு சொல்லிருந்தேன். நீங்கள் என்ன ஏது மேட்ரு அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா ஒருவேளை நீ எனக்கு ஒரு டவுட்டு, இதுவும் ஒரு வேளை திமுகவோட சதியாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்படி இருந்தால் அதையும் சொல்லிட்டு போயிடுங்க மறக்காமல். ஏன்னா இவங்க சதி எல்லாத்தையும் முறியடிக்கிறது தான் நம்ம வேலை, அது ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான வேலையை பார்க்குறதுக்கா போய் முக்கிட்டு வர அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சரியான நேரத்தில் கட்டிடுவார்.
திரும்ப லேட்டு டைம் ஆயிடுச்சு டெக்னிக்கல் இஷ்யூன்னு பழைய காரணம்லாம் சொல்லாதீங்க. மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க. சமோசா எப்பா வாங்க சூடாக வாங்கிக்கோங்க. சமோசா சமோசா.